இலங்கைக்கு பெருமளவில் வருவாயை பெற்றுத்தரும் உற்பத்தி பொருளாக பனை காணப்படுகிறது. உச்சி முதல் வேர் வரை பயன் தரும் பனைமரங்கள் அளிக்கப்பட்டு வரும் நிலை வவுனியா மாவட்டத்தில் அதிகரித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பனைமரத்தின் தேவை, பனைமரத்தின் வளர்ச்சி எமது மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு மாத்திரமன்றி நீண்ட கால தேவைகளை பூர்த்தியாக்குறதுக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டு வருவதுதான் பனைமரம். இந்த பனைமரத்தை நாம் எமது பிரதேசத்திலிருந்து அழிப்பதன் மூலம் பனைமரத்தின் தேவைகளை நாம் இழக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை என்று உருவாகும் என்று என்னால் கூறக்கூடியதாக உள்ளது. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் யுத்தத்தின் கொடிய பிடியில் சிக்கிய வவுனியா மக்கள் பலர் பனியை பயன்படுத்தி பல்வேறு ஜீவனோபாய தொழிலை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் அண்மை காலமாக இந்த பகுதியின் சிலரது ஜீவனோபாயத்திற்கு உந்து சக்தியாக இருந்த இந்த பனை மரங்களை அழிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. வீட்டு கட்டுமான பணிகள், மின்சார இணைப்புகள் போன்றவற்றை காரணம் காட்டி பல பனை மரங்கள் வியாபார நோக்கில் வெட்டி அளிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக பனை வளத்தை நம்பி தமது ஜீவனோபாயத்தை கொண்டு நடத்தும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அத்துடன் தமது வாழ்வாதார தொழிலை கைவிட்டு அறிமுகமற்ற தொழில்களை நாட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டுள்ளமை வேதனைக்குரியதே. இன்றைய காலகட்டத்தில் பனைமரத்தை உற்பத்தி செய்வதற்கு நடுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ளாமல் இருக்கின்ற பனைமரங்களை அழிப்பதன் மூலம் எமது அழிவை நாங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதாகவே என்னால் கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பனைமரத்தை அழிப்பதை உடனடியாக நிறுத்துவதற்கு வேண்டிய ஒழுங்கினை தேசிய ரீதியில் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்று என்னால் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிலையில் புதிய பனைகளின் உருவாக்கம் என்பது முற்றாக வவுனியா மாவட்டத்தில் முடங்கியுள்ள நிலையில் பனைகள் அளிப்பது தொடர்பில் உரிய தரப்பினர் கவனத்தில் கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமே.